So hi everyone, welcome to my channel and my name is Tejashree Rajaritu. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் புக்ஸ் என்னென்ன வாங்கணும், லைக் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன புக்ஸ் நம்ம வாங்கணும், அண்டு நம்மளுக்கு என்னென்ன ப்ராக்டிகல்ஸ் இருக்குது, அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வாங்கணுன்றது தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கம் லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். anatomy, biochemistry and physiology, right? ஸோ anatomy வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் யூ ஸ்டடி அபவுட் த மசில்ஸ் பற்றி படிப்பீங்க, போன்ஸ் பற்றி படிப்பீங்க, நர்வ்ஸ் பற்றி படிப்பீங்க, ஆர்ட்ரி பற்றி படிப்பீங்க. அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றது படிப்பீங்க. அண்ட் பயோகெமிஸ்ட்ரி ஃபுல்லாக அவங்க பாடியில் இருக்கிற மெட்டபாலிசம்ஸ் இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க. கேன்சர்ஸ் பற்றி படிப்பீங்க. ஒவ்வொரு எல்லா மெட்டபாலிசமுமே யூ வில் ஸ்டடி அண்டர் தி பயோகெமிஸ்ட்ரி. அண்ட் ஃபிசியாலஜி வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ், லைக் நம்ம ஆல்ரெடி நம்ம படித்த 11th 12th படித்தது தான். லைக் நம்ம ஒரு சிஸ்டமாக படிச்சிருப்போம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லிட்டு படிச்சிருப்போம், ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதோட கொஞ்சம் லைக் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக நம்ம படிப்போம், ரைட்? ஸோ அதுக்கு என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சானட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடி சௌரசியா, இது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, ரெட் கலரில் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடி சௌரசியா இருக்குது, இன்னொன்று விஸ்ராம் சிங் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு கொடுக்குறது வந்து இது தான் கொடுப்பாங்க, இதான் சஜஸ்ட் பண்ணுவாங்க, இதான் ஸ்டாண்டர்ட் புக்குன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து விஸ்ராம் சிங் தான் யூஸ் பண்ணேன் ஆக்சுவலி. ஏன்னா இந்த விஸ்ராம் சிங்கில் வந்து டயக்ராம்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஹெட்டிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா லைக் நீங்கள் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ஹெட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஸ்ராம் சிங்கில் இருக்கும். ஸோ ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் பிட் ஈஸியர் தென் தி பிடி சௌரசியா. ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸிங் திஸ் பிடி சௌரசியா. ஃபஸ்ட்டு நான் பிடி சௌரசியா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் லேட்டர் ஆன் ஐ ஃபீல் லைக் இது கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். இது இன்ஃபேக்ட் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாகவே இருக்கும். அது நம்ம படிக்கணும்னா படிச்சுக்கலாம். பட் நம்ம பேப்பருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஓரளவு கன்சைஸாக நம்ம எழுதினா போதும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஸ்ராம் சிங் வந்து ஐ ஃபீல் பெட்டர். ஸோ அதனால் அண்ட் ஆல்சோ லைக் டயக்ராம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் விஸ்ராம் சிங்கில். நிறைய பேர் டயக்ராம் வந்து விஸ்ராம் சிங்கை தான் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வரைவாங்க. ஸோ அதனால் இட்ஸ் யோர் விஷ், நீங்கள் பிடி சௌரசியா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி விஸ்ராம் சிங் யூஸ் பண்ணலாம். ஆனால் நியூரோ அனாட்டமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடி சௌரசியா நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் விஸ்ராம் சிங்கை காட்டிலும் பிடி சௌரசியா நியூரோ அனாட்டமி பிரெயின் கடைசியாக நீங்கள் படிப்பீங்க. அது வந்து பிடி சௌரசியா யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். பட் டயக்ராம்ஸ் வந்து யூ கோ ஃபார் விஸ்ராம் சிங், ஓகே? அண்ட் பயோகெமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வாசுதேவன் இஸ் அ பைபிள் ஃபார் பயோகெம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாசுதேவன் தான் வந்து யூஸ் பண்ணாங்க கடைசி வரைக்கும். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா லிப்பின் கார்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அப்பப்போ அங்கங்கே ஒரு சில ஹெட்டிங்ஸ் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக வேறு ஏதாச்சும் நம்ம டாப்பிக்கு வந்து நம்ம படிக்கிறதுக்கு இன்னும் லைக் வாசுதேவனில் இல்லாதது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்குறதுக்கு நான் வந்து நம்ம லிப்பின் கார்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சத்யநாராயணனும் யூஸ் பண்ணதில்லை. பிரசாத் வந்து நான் பார்த்துருக்கேன் லாஸ்ட்டாக லைக் இப்போது இந்த டிஎன்ஏ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிப்பீங்க, டிஎன்ஏ பற்றி மாலிகுலர் பயாலஜின்னு சொல்லிட்டு படிப்பீங்க. அது கொஞ்சம் வாஸ்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு வாசுதேவனில். ஸோ அதனால் நான் கொஞ்சம் பிரசாத் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இட் வாஸ் வெரி லெஸ், ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பிரசாத்தில். பட் ஆனால் லைக் ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசாத் புக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு. பட் இதில் அவ்வளோவா கிளினிக்கல் கேசஸ் அவ்வளோவா இருக்காது. பட் வாசுதேவன்லேயும் சரி லிப்பின் கார்ட்லேயும் சரி கிளினிக்கல் கேசஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வாசுதேவனோ இல்லாட்டி லிப்பின் கார்ட்டோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். சத்யநாராயண் பற்றி ஐ டோன்ட் நோ, பட் சத்யநாராயண் வந்து தே சஜஸ்ட் மெனி யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்யநாராயண் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன் இதில். அண்ட் ஃபிசியாலஜி வந்து கைட்டன் ஜிகே பால் தான். நான் வந்து கைட்டனும் ஜிகே பால் தான் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கைட்டன் யூஸ் பண்ணேன். தென் லேட்டரான் வந்து இதில் கொஞ்சம் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வேகாகவும் இருந்தனால நான் ஜிகே பால் அதுக்கப்புறம் ஐ சேஞ்ச் டு ஜிகே பால். எஸ்பெஷலி நான் ஐஏக்கெலாம் யூஸ் பண்ணது ஜிகே பால் தான். நடுவில் குவிஸ் வந்துச்சு, அதுக்கு மட்டும் நான் கைடன் பார்த்தேன். பட் ஜிகே பால் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து செம்புலிங்கம் வந்து சொல்லுவாங்க. நான் ஏன் இப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிகாஸ் வந்து என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் வந்து
இதுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்தாங்க, திஸ் பர்டிகுலர் திங். பிகாஸ் இந்த செம்புலிங்கம் வந்து கடைசியாக தான் எடுத்து படிப்பாங்க, படிக்காமல் கடைசி 2 monthஸில் தான் அந்த செம்புலிங்கம் எடுத்து படிப்பாங்க. ஸோ அதனாலே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரொஃபஸர் சஜஸ்டே பண்ண மாட்டாங்க. ரொம்ப வேகாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கம்மியாகவும் இருக்கும் உங்களுக்கு கண்டென்ட்டு. இதுலேருந்து நீங்கள் ஒன்றுமே கற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்புலிங்கம் வந்து என்னோடய ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்தார். அதனால தான் நான் இப்படி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். காமெடி கூட பண்ணியிருந்தாரு, நான் சொல்ல விரும்பலை அது என்ன காமெடி பண்ணாருன்னு. ரைட். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, புக்ஸ் வந்து இப்போது நாங்கள் வந்து எங்கள் லெவலுக்கு இப்போ 1 year ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நான் இப்படி சஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ தான் நீங்கள் வரீங்கன்றனால ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க. ரைட். நீங்கள் போங்க, நீங்கள் காலேஜ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஒரு நோட் போட்டுக்கோங்க. அனாட்டமிக்கு, பயோகெம், ஃபிசியாலஜிக்கு தனித்தனி நோட் போட்டுக்கோங்க. அவங்க நிறைய சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இனிஷியலி கொஞ்சம் வேகாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்சர்வ் பண்ணி எங்கே என்னென்ன நடத்துகிறாங்கன்றதை பாருங்கள். தென் கோ டு லைப்ரரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே புக்ஸ் வாங்க வேணாம், நீங்கள் லைப்ரரிக்கு போங்க. லைப்ரரிக்கு போய் எந்த புக்கு வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு பாருங்கள். பிடி சோரஸியா உங்களுக்கு புக்கு ஃபஸ்ட்டு பிடி சோரஸியா எடுத்து பாருங்கள், அது நல்லா இருக்கான்னு பாருங்கள். அடுத்து விஸ்ராம் சிங் எடுத்து பாருங்கள், அது உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஐ மோஸ்ட்லி சஜஸ்ட் பிடி சோரஸியா நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்வேன். ஏன்னா லைக் நிறைய பேர் எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடி சோரஸியா வந்து யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த என்ன தான் டஃப்பாக இருந்தாலும் அந்த டஃப்னஸை நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். இல்லை என்னால் முடியலை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் விஸ்ராம் சிங். ரைட். பிடி சோரஸை நான் ரெஃபர் பண்ணேன், அப்பப்போ நான் ரெஃபர் பண்ணுவேன். பட் நான் டயக்ராம்ஸ்க்கு விஸ்ராம் சிங் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் பிடி சோரஸை நான் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ண சொல்லலை. பிடி சோரஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் டயக்ராம்ஸ்க்கு விஸ்ராம் சிங் பாருங்கள் தான் சொல்கிறேன். பிடி சோரஸை சுத்தமாக யூஸ் பண்ணாமல் இருக்க வேணாம். அதை தான் நான் என்னோடய சஜஷன் என்னென்னா, பிடி சோரஸை சுத்தமாக நெக்லெக்ட் பண்ண வேணாம். பட் விஸ்ராம் சிங்க்கு டயக்ராம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்ராம் சிங் டயக்ராம் வந்து தப்பாக இருக்கும், பிடி சோரஸை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஐ சஜஸ்ட் தட் யூ கேன் யூஸ் போத் புக்ஸ் ஃபார் அனாட்டமி. ஆனால் உங்களோட இது என்னென்னா, நீங்கள் யூ நீட் டு கோ டு லைப்ரரி. நீங்கள் லைப்ரரிக்கு போய் பிடி சோரஸியா எடுத்து பாருங்கள், ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். விஸ்ராம் சிங் எடுத்து பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள், எந்த புக்கு பெட்டராக இருக்கும், எந்த புக்கு நீங்கள் மேக்ஸிமமாக யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை பாருங்கள். போத் புக்ஸ் ஆர் குட், போத் புக்ஸ் ஹேவ் லாட் ஆஃப் கிளினிக்கல் அனாட்டமி. அண்ட் எஸ்பெஷலி நான் சொல்வேன் பிடி சோரஸியா கிளினிக்கல் அனாட்டமிக்கு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் விஸ்ராம் சிங் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் அனாட்டமி பிடி சோரஸியோட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கிளினிக்கல் அனாட்டமி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஐ மீன் லைக் அதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதுவும் இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ அதனால் go to the library and choose whichever book you want, right? First and second, இங்கே வந்து வாசுதேவனா, லிப்பின்காட்டா, சத்யநாராயணா அப்படின்றது இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளினிக்கல் பயோகெம் வந்து பார்த்திங்கன்னா லைக் இதில் இருக்காது, அவ்வளோவா பிரசாதில் இருக்காது. வாசுதேவன் அண்ட் லிப்பின்காட் இஸ் குட் ஃபார் யர் பயோகெமிஸ்ட்ரி. அண்ட் மெஜாரிட்டி நான் லிப்பின்காட் கூட நான் ரொம்ப யூஸ் பண்ணலை, வாசுதேவன் தான் நான் மெயினாக யூஸ் பண்ணேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாசுதேவன் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் ஐ சஜஸ்ட் தட் வாசுதேவன் இஸ் பெஸ்ட் புக் ஃபார் பயோகெமிஸ்ட்ரி ஃபார் எவ்ரி திங். லைக் உங்களுக்கு அப்படியே கிளினிக்கலாகவே உங்களுக்கு ஓரியன்ட் ஆகிடும். ஓகே. அண்ட் லேட்டர் ஆன் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும். யூ நீட் டு டேக் நோட்ஸ் ஃபார் திஸ் ஸோ தட் யூ கேன் பி ஏபிள் டு ப்ரெசென்ட் இன் தி பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு நோட்ஸ் எடுத்தே ஆகணும் வாசுதேவன்லேருந்து. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபார் பயோகெமிஸ்ட்ரி. அதே நான் சொன்னது தான், சஜஷன்ஸ் தான். நீங்கள் புக்ஸு சூஸ் பண்ண போகிறீங்க, இந்த இப்போ லிப்பின்காட்டா வாசுதேவனான்றது நீங்கள் யூ கேன் யூஸ் எனி புக்ஸ். ஓகே. ஆனால் எதை நீங்கள் பண்ண போகிறீங்கன்றது ஃபஸ்ட்டு காலேஜில் இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க. லைக் காலேஜில் உங்கள் சீனியர்ஸ்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் என்ன புக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை கேளுங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதான். லேட்டரான் ஒரு 2-3 புக்கு சொன்னாங்கன்னா எந்த புக்கு ஃபாலோ பண்ணன்னு தெரியலனா லைப்ரரிக்கு போய் 2-3 புக்கையும் சேர்த்து வச்சு ஒரு 1 வீக் படித்து பாருங்கள். ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் நீங்கள் படித்து பாருங்கள். ஒன்றும் ஆக போகிறதில்ல. உடனே எல்லாம் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. லைப்ரரியை யூஸ் பண்ணிக்கோங்க. லைப்ரரியில் போய் நீங்கள் படித்து பாருங்கள். இல்லாட்டி சீனியர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட படித்து பாருங்கள். தென் லேட்டர் ஆன் பை த புக். ஏன்னா நான் வந்து இந்த அனாட்டமிக்கு வந்து பிடி சோரஸியா நான் ரொம்ப யூஸ் பண்ணலை.
பட் நான் கொஞ்சம் ரெக்ரெட் பண்ணேன். ஏன்னா பிடி சோரஸை முதலே வாங்கிட்டேன். விஸ்ராம் சிங் லேட்டாக தான் வாங்கினேன். நான் அதிகமாக யூஸ் பண்ணது விஸ்ராம் சிங் தான். நான் அப்பப்போ தான் வந்து பிடி சோரஸை ரெஃபர் பண்ணேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அப்போ எனக்கு அது கொஞ்சம் கிளிச் ஆச்சு. லைக் மணி அதில் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டோமோன்ற ஒரு ஒரு ரெக்ரெட் தான். ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 டேஸ்க்கு என்ன புக்கு வேணுன்றது, என்ன புக்கு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்களோ அது வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதிகமாக யூஸ் பண்ணாத புக்கு பிடிஎஃபாகவே அவைலபிளாக இருக்கும் நெட்டில். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்கள் சீனியர்கிட்ட வந்து அது வந்து வாங்கிக்கோங்க. இப்போ பிடி ஸ்டோரஸே நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணலை அப்படின்னா தென் ஆஸ்க் திஸ் புக் ஃப்ரம் தி சீனியர்ஸ். ஓகே, இப்போது நீங்கள் படிக்க போகிற அதிகமாக யூஸ் பண்ணுற புக்கு வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தேவைப்படும், ரைட்? சீனியர்ஸ்லேருந்து ஃபுல்லாகவே வாங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் வந்து அனாட்டோ, பயோகெம், ஃபிசியாலஜி ஏதாவது தேவைப்படும். அந்த புக்ஸ், எம்பிபிஎஸ் புக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸோ அதனால் வந்து சீனியர்ஸ் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் கேட்பாங்க, நீங்கள் வச்சுக்க முடியாது. அதனால் யூ நீட் டு பை. ஓகே, அது ஒன்று. இப்போ ஃபிசியாலஜிக்கு வருவோம். ஃபிசியாலஜி வந்து பார்த்திங்கன்னா கைட்டனும் யூஸ் பண்ணலாம், ஜிகே பாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ கைட்டன், ஜிகே பால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் குழம்பிரும். ஸோ இதுவும் லைக் கொஞ்சம் இதானாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கைட்டன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் லேட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிகே பால் தான் நான் யூஸ் பண்ணேன். இங்கே விஸ்ராம் சிங் தான் மெஜாரிட்டி நான் யூஸ் பண்ணேன். அப்பப்போ பிடி சோரஸியா பார்ப்பேன். அண்ட் இங்கே வாசுதேவன் தான். லிப்பின் கார்ட்டு நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் தொடலை அது. அதுக்கப்புறம் ஃபிசியாலஜிக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கைட்டன் யூஸ் ஐ கோ இன்டு தி ஜிகே பால். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா ஜிகே பால் கைட்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஃபேக்ட்ஸாக இருக்காது, ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஜிகே பால் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேப்பருக்கு. அட்லாஸ்ட் நீங்கள் எழுதும் போது உங்கள் ஷார்ட் நோட்ஸு, எஸ்ஏன்னு எழுதும் போது உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் தான் எப்படி பண்ணணுன்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஜிகே பாலில் படித்தோன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஓரளவு ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா போதும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ அதனால் இன்ஃபேக்ட் ஃபேக்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் ஜிகே பாலில். கைட்டன் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ஸ்டோரி. அது ரொம்ப என்ன சொல்கிறது, வேகுன்னு சொல்ல முடியாது, புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபேக்டாக இருக்காது. ஒரு ஃபேக்ட் இருக்குன்னா அது ஏன் அப்படி வந்துச்சுன்ற மாதிரி ஒரு ஒரு ரீசன் இருக்கும் கைட்டன். பட் அதே தான் இங்கே ஜிகே பாலில் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்கன்னா ஜிகே பாலில் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் எனிதிங். பட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது ஜிகே பால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரைட்? ஐ ப்ரிஃபர் விச் இஸ் ஈஸி ஃபார் மீ. எனக்கு எது வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது, எது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கோ அதை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணேன். இன்ஃபேக்ட் கைட்டனில் ஜிகே பாலோட கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ். இங்கே ஜிகே பாலில் நிறையா இருக்கும். நீங்கள் நிறையா ஆனால் ஒன்று என்னென்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மட்டும் ஜிகே பாலில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கைட்டன் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு சில டாபிக்ஸ் வந்து ஜிகே பாலில் கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருக்காது. சஃபிஷியண்ட்டாக இல்லாத டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கைட்டனில் பார்க்கலாம். கைட்டனில் கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நான் அப்படி தான் இருந்தேன். லைக் ஜிகே பாலில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இல்லையோ அந்தந்த டாபிக்ஸ்லாம் நான் கைட்டனில் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ லைக் ஷார்ட் நோட்ஸ், ஒரு சில ஷார்ட் நோட்ஸ் சுத்தமாக ஜிகே பாலில் இருக்காது. ஸோ அதெல்லாம் நான் கைட்டனில் தான் பார்த்தேன் நான். ஸோ திஸ் இஸ் அ திங். அண்ட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் காலேஜ்லேயே வந்து கொடுத்துட்டாங்க, இந்த புக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த புக்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க, இந்த புக்ஸும் நாங்களே வாங்கி வச்சுட்டோம், நீங்கள் இவ்வளோ பே பண்ணுங்கள், நாங்கள் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து வாங்கிட்டேன். ஒரு சில பேர் வந்து வாங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சீனியர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ கைட் பண்ணாங்களோ அதை மாதிரி கேட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கினாங்க, கொஞ்சம் செலவை கம்மிப்படுத்துறதுக்காண்டி. பட் நான் வாங்கிட்டேன். ஸோ மை மதர் டிடன்ட் என்ன சொல்கிறது, அதுக்கு எதுவுமே அப்ஜெக்ஷன் வைக்கலை, வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வாங்கிட்டேன். ஸோ டோட்டலி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்தே எனக்கு 20 கிட்ட வந்துச்சு, 20 to 21 கிட்ட வந்துச்சு, 21,000. ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் ஒன்லி எனக்கு இப்போ தான் எனக்கு புரியுது லைக் என்னென்ன புக்ஸ், எல்லா புக்ஸுமே நான் யூஸ் பண்ணலை ஆக்சுவலி. ஓகே, ஸோ எல்லா புக்ஸுமே நான் யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணது இந்த புக்ஸ் தான். பட் ஆனால் இவ்வளோ செலவு வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு இதுதான். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. இஃப் யூ ஹாவ் லைக் உங்களுக்கு நல்லா மணி இருந்துச்சுன்னா யூ கேன் புக் எவ்ரி திங். அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. இல்லை கொஞ்சம் மணி கட்டுப்பாடு இருக்குது, யூ ஹேவ் சம் சார்ட் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ், இல்லை எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 days பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லைப்ரரி போய் யூஸ் பண்ணி
அப்பப்போ என்னென்ன எடுக்கிறாங்களோ அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு எனக்கு இந்த இது நல்லாயிருக்கு, எனக்கு இந்த இது நல்லாயிருக்கு, இந்த டாபிக் இந்த இது நல்லாயிருக்கு, ஓகே இது நான் மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணிக்கிறேன், ஸோ அப்போ நான் இதே வாங்கிக்கிறேன், எனக்கு அப்பப்போ இது தேவைப்படுது, அப்போனா நான் வேறு யார்ட்டாச்சும் இல்லாட்டி லைப்ரரியில் போய் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து ஃபிசியாலஜிக்கு வந்து எங்களுக்கு கெனாங் வந்து சொன்னாங்க. கெனாங் அதுக்கப்புறம் சுப்பிரமணியம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஒரு புக் இருக்குது, அது சொன்னாங்க ஃபிசியாலஜிக்கு. பட் அது கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும், உங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டாக இருக்காது, அது கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் அது வந்து குவிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா குவிஸுக்கு போனவங்க ஃபிசியாலஜி குவிஸுக்குன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. நான் அப்போ வந்து கைடன் தான் மெயினாக யூஸ் பண்ணேன். பட் நான் குவிஸ் அட்டன் பண்ணது மோஸ்ட்லி ஜிகே பலன் தான் கேட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்னு, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி புக்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ் ஃபார் 3 சப்ஜெக்ட்ஸ், ஓகேவா? அனாட்டமிக்கு வந்து பார்த்திங்கன்னா டைசெக்ஷன் கிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைசெக்ஷன் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேப்பெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த சிசர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்கின்னை வந்து ஸ்பியர்ஸ் பண்ணுறதுக்கு, ஓகே? ஸோ அதனால் அது டைசெக்ஷன் கிட்டு வச்சுக்கோங்க, கேட்பாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கு வந்து நீ ஹேமர், ஜக் ரிஃப்ளெக்ஸ் பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் பபின்ஸ்கி சைன் பார்க்குறதுக்கு நீ ஹேமர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெத்தஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா பிபி பார்க்குறதுக்கு இம்பார்ட்டன்ட், அண்ட் அதுக்கப்புறம் ஆஸ்கல்டேஷன் ஏரியா பார்க்குறதுக்கு ஸ்டெத்தஸ்கோப் இம்பார்ட்டன்ட். டியூனிங் ஃபோக் வந்து வீபஸ் ஸ்டிச்சு ரெனியூ ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க, அது வந்து கிரீனியல் நர்வ் எக்ஸாமினேஷனுக்கு இந்த இது வரும். அது 512 ஹெட்ஸ், இது 2 கொடுத்தாங்க, ரெண்டுமே எங்களுக்கு 512 ஹெட்ஸ் தான். அதுதான் ஆக்சுவலி அதில் தான் பார்ப்பாங்க வீபர் டெஸ்ட்டும் ரெனியூஸ் டெஸ்ட்டும். ஸோ அதனால் வந்து டியூனிங் ஃபோக் வந்து அந்த இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு டார்ச் லைட் வந்து லைட் ரிஃப்ளெக்ஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ஒரு இது. அதுக்கப்புறம் பயோகெமிஸ்ட்ரிக்கு வந்து டெஸ்ட் டியூப் கிட் பாக்ஸ் இருக்கும், அதில் ஒரு டெஸ்ட் டியூப்ஸ் ஒரு 6-7 டெஸ்ட் டியூப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய டெஸ்ட் டியூப்ஸும் இருக்கும், சின்ன டெஸ்ட் டியூப்ஸும் இருக்கும், ப்ளஸ் ஒரு ஹோல்டர் இருக்கும், டெஸ்ட் டியூப் ஹோல்டர் இருக்கும், பிப்பட் கொடுப்பாங்க, பிப்பட்டோடு சேர்த்து அந்த பிப்பட் உரியறதுக்கு உண்டான ஸ்டம்ப்பு அந்த இது கொடுப்பாங்க. இது எல்லாமே ஒரு பாக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜ், அது எங்களுக்கு கொடுத்தாங்க, மித்த காலேஜில் எப்படி கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இது எல்லாமே சேர்த்து தான் எங்களுக்கு வந்து லைக் புக்ஸு ப்ராக்டிக்கல் எக்யூப்மெண்ட் சேர்த்து தான் எங்களுக்கு 20,000 21K வந்துச்சு, ஓகே? ஸோ நீங்கள் என்னென்னலாம் பை பண்ணணும் அப்படின்னா, க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா க்ளவுஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் வந்து வச்சுக்கணும். எஸ்பெஷலி மோஸ்ட்லி நீங்கள் யூனிவர்சிட்டி ப்ராக்டிக்கலுக்கு வந்து நீங்கள் க்ளவுஸ் போடாமல் நீங்கள் தொட்டு தான் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபோர்செப்ஸ் இருக்கும், உங்களுக்கு டூத் ஃபோர்செப்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வெறும் ஃபோர்செப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வெறும் ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் அங்கே டிஸ்கஷன் அப்போ. அதுக்கப்புறம் வந்து ஆனால் அந்த டைமில் நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணக்கூடாது, மோஸ்ட்லி யூஸ் பண்ண வேணாம் தான் சொல்லுவாங்க. பட் இங்கே நீங்கள் டைசெக்ஷன் பண்ணும்போது யூ கேன் யூஸ் க்ளவுஸ். அப்போ நீங்கள் ஆர்கன் எடுத்து பார்க்குறதுக்கு யூ கேன் யூஸ் க்ளவுஸ். ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் போவீங்க, சாப்பிடுவீங்க அதுக்கப்புறம். ஸோ அதனால் நீங்கள் க்ளவுஸ் போடாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் க்ளவுஸ் வந்து நீங்கள் அப்போ போட்டுக்கோங்க. பட் யூனிவர்சிட்டிக்கு ஜஸ்ட் ப்ராக்டிஸ் வித்தவுட் க்ளவுஸ், ஓகே? நெக்ஸ்ட்டு மெஷரிங் டேப் வந்து லைக் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபிசியாலஜிக்கு இந்த மசிலோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் பார்க்குறதுக்காண்டி, ஆர்மோட சர்க்கம்ஃபரன்ஸ் பார்க்குறதுக்காண்டி இந்த மெஷரிங் டேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வேஸ்ட் கிளாத் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் ஏதாவது ஸ்பில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து நீங்கள் தான் வந்து க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காண்டி இந்த வேஸ்ட் கிளாத்து. சம்டைம்ஸ் ப்ளீட் ஆகிடுச்சு, ரொம்ப அதிகமாக ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா, காட்டன் இல்லை, சப்போஸ் காட்டன் இருக்கும் உங்களுக்கு, காட்டன் இல்லாத டைமில் உங்களுக்கு வேஸ்ட் கிளாத் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அந்த டைமில் வந்து இருக்கும். ஸோ அதனால் திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ப்ராக்டிக்கல் எக்யூப்மெண்ட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.